வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. ஆணும் பெண்ணும் கூடி அதன் மூலம் மாந்தனாய் பிறந்தவன் ஒரு காலத்தில் சித்தனாவது வழக்கம். ஆனா தடாகத்துல ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு மீனின் வயிற்றுல பிறந்த ஒரு சித்தரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? மீனின் வயிற்றுல மனுஷன் எப்படி பிறக்க முடியும்? இந்த ஆச்சரியமான கேள்வியிலிருந்து தொடங்குது மச்சேந்திரநாதர் எனும் மச்சமுனியின் கதை. ஆனா இன்னைக்கு நாம மச்சேந்திரநாதருடைய கதையை பார்க்க போறதில்ல, அவருடைய சீடர் கோரக்கருடைய கதையை தான் பார்க்க போறோம். குருவும் சிஷ்யனுமா மச்சேந்திரநாதரும் கோரக்கரும் செய்த சித்து விளையாட்டுகளை பார்க்க போறோம். 1000 ஆண்டுகள் வாழக்கூடிய காயகற்ப ரகசியம் ஒரு பெண்ணின் கர்ப்பத்தில் ஒளிஞ்சிருக்கா? சிறுநீரின் மூலம் பாறையை தங்கமாக்க முடியுமா? இப்படி பல சித்த ரகசியங்களை கோரக்கர் கூடவே பயணிச்சு இந்த பதிவுல நாம முழுசா பார்க்கலாம். வீடியோவோட கடைசியில போகருடைய நவபாஷான சிலை செய்யும் முறைய, அந்த ரகசியத்தை கோரக்கர் எப்படி விவரிக்கிறார்னு நாம பார்க்க போறோம். அதனால இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க. இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரிஸ் உங்கள் வழியில். காலம் நம்ம கற்பனைக்கும் எட்டாத காலகட்டம். ஒரு மிகப்பெரிய தடாகத்துடைய கரையில ஈசனும் உமாதேவியும் அமர்ந்திருக்க, அந்த தருணம் ஈசன் தேவிக்கு பிறப்பு, இறப்பு, உயிர்களின் தோற்றம், அண்டத்தின் சூட்சமம், இப்படி பல விஷயங்களை உபதேசம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த தேவிக்கு சில நேரம் கழிச்சு கண்ணயர்ந்து தூக்கம் வந்துருச்சு. தேவி கேட்க தவறியத அந்த தடாகத்துல இருந்த ஒரு கருவுற்ற மீனுடைய கரு கவனமா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. சிறிது நேரம் கழிச்சு கருவில் இருந்த அந்த குஞ்சு மீன் தானாக பிறப்பெடுத்து ஈசன் முன்னாடி குழந்தையா வந்து கை கால்களை உதறியபடியே அழுதுச்சு. தாய் மீனும் ஒரு பெண்ணாக அவதரித்து பரமன் பார்வதி கால்ல வந்து விழுந்தாங்க. இப்படி ஈசனுடைய உபதேசம் கேட்டு மச்சமாய் இருந்து மனிதனாய் உருவெடுத்த சித்தர் என்பதால் அவருக்கு மச்சேந்திரநாதர்னு பெயர் உண்டாகுது. இப்படி பிறக்கும் போதே ஈசனிடம் உபதேசம் பெற்று சித்தராக பிறப்பெடுத்த ஒரே முனிவர் மச்சமுனி மட்டும்தான். இதுக்கப்புறம் தான் கோரக்கருடைய அதிசய பிறப்பும் மச்சேந்திரநாதரால நடந்தேறுது. ஒரு முறை பிச்சை கேட்டு நகர்ப்புறத்துல மச்சேந்திரநாதர் போய்கிட்டு இருக்கும் போது பிச்சை போட ஒரு பெண் வராங்க. அவங்க முகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே அவங்களுக்கு நீண்ட நாள் குழந்தை இல்லைன்னு இவருக்கு தெளிவா தெரிஞ்சிடுது. மறுகணம் காற்றில் கைகளை அசைத்து ஒரு குளிகையை எடுத்து அந்த பெண் கிட்ட கொடுத்து இதை உட்கொள்ளும்படி சொல்றாரு. சொல்லிட்டு இவர் போக, பக்கத்து வீட்டு பெண்ணோ, இந்த மாதிரி கபட முனிவர்கள் எல்லாரையும் நம்பாத, இதை சாப்பிட்டா உன்னை வசியம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல, அந்த பெண்ணும் பயந்துகிட்டு அந்த குளிகைய அடுப்புல போட்டு எரிச்சு குப்பை மேட்டுல கொட்டிடுறாங்க. சில வருடங்கள் கழிச்சு மறுபடியும் மச்சேந்திரநாதர் அந்த பெண்ணை வந்து சந்திக்கிறாரு. எங்கம்மா உன்னுடைய புதல்வன்னு கேட்க, அந்த பெண்ணோ அழுதுகிட்டே நடந்த விஷயங்களை சொல்றா. சரி பரவாயில்ல, அந்த குப்பமேடு இப்ப எங்க இருக்குன்னு மச்சமுனி கேட்கிறாரு. அதன்படியே அதன் அருகே போனவர், வெளியே வா கோரக்கான்னு சொல்ல, உள்ளிருந்து வளர்ந்த ஒரு பாலகன் வெளியே வந்து நின்று மச்சமுனி பாதங்கள்ல விழுந்தான். இப்படி குப்பமேட்டையே தாயின் கர்ப்பமா கொண்டு வளர்ந்தவர் தான் கோரக்கர். இதன் பிறகு கோரக்கரும் மச்சமுனியும் குருவும் சிஷ்யனுமா தங்களுடைய பயணத்தை தொடங்குறாங்க. இப்படியே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல குருவான மச்சமுனிக்கு கொல்லா பசி உண்டாகுது. அந்த தருணம் பார்த்து ஒரு பெண் வழிபோக்கர்களுக்கு உணவை அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருந்தா. அந்த பெண் கொடுத்த உணவை குருவும் சிஷ்யனும் புசிக்கிறாங்க. உணவில் இருந்த வடை மச்சமுனிக்கு ரொம்ப பிடிச்சிடுது. அதை ருசிச்சு சாப்பிடுறாரு. அடுத்த நாள் மறுபடியும் தன் சிஷ்யனான கோரக்கரை அனுப்பி அந்த பெண் கிட்ட வடையை வாங்கிட்டு வரும்படி சொல்றாரு. அந்த பெண்ணோ இன்னைக்கு வடை செய்யலன்னு சொல்லி சாதத்தை எடுத்து கொடுக்க, கோரக்கர் என் குருவுக்கு வடை தான் வேணும்னு பிடிவாதமா நிக்கிறாரு. அப்போ அந்த பெண் சொல்றா, நேத்து வடை சுடும்போது அதுல இருந்த எண்ணெய் பட்டு என் கண்கள்ல தீக்காயம் வந்துருச்சு, இன்னைக்கும் அதே மாதிரி ஆகி என் கண்ணு போச்சுன்னா நீ தருவியா அப்படின்னு கேட்க,
அடுத்த கணம் தன்னுடைய ஒரு கண்ணை பிடுங்கி அந்த பெண்ணுடைய கையில வச்சாரு கோரக்கர். அந்த கணம் கோரக்கருடைய குரு பக்தியையும் அதிலிருந்த மூர்க்கத்தனத்தையும் பார்த்து பயந்தும் பெருமை கொண்டும் இனிமையான வடைகளை நெய்யில் சுட்டு கோரக்கருக்கு கொடுக்கறாங்க அந்த பெண். ரத்தம் வழிய வழிய வடைகளை கொண்டு போய் மச்சமுனி கிட்ட கோரக்கர் கொடுக்க மச்சேந்திரநாதர் அதிர்ந்து போறாரு. அடிப்படையில ஒரு சித்தரா இருந்து ஒரு தின்பண்டத்துக்கு மேல ஆசை கொண்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு மச்சமுனி புரிஞ்சுக்கிறாரு. சீடன் வந்து குருவுக்கு உபதேசம் செய்த மாதிரி அந்த தருணம் மச்சமுனிக்கு தோணுச்சு. உடனே தன் சக்தியை பயன்படுத்தி இழந்த கண்களை கோரக்கருக்கு திருப்பி கொடுக்கிறாரு. இப்படி குருவுக்கே பாடம் சொன்ன கோரக்கர் ஆசையை அடக்கிறது தான் மரணம் இல்லாம வாழ அடிப்படை தந்திரம்னு தன்னுடைய சந்திர ரேகை நூல்ல இந்த பாடல்ல சொல்றாரு. வாசமுடன் பூரணந்தான் வந்துய்த்ததானால் வன்மை என்ற ஞானவில் அழியாதாகும் போசமும் குறைந்து உடல் பொன்போல் மின்னும் பொங்கரவம் பூண்டவனும் பூதநாதன் ஈசனுடன் எப்போதும் கலந்தே உய்வான் இறப்பினோடு பிறப்பினையும் நீக்கி நின்று மாசற்ற மனமுடைய மன்னனாகி மாநிலத்தில் மாய்கையற்று வாழ்வாராமே. இதோட அர்த்தம் என்னன்னா, ஆசைய அடக்கி ஆண்மையை நிலைநிறுத்தி வாசியோகம் செய்து மூச்சடக்க தெரிந்தவனுக்கு நாள் ஆக ஆக உடல் தங்கம் போல மின்ன ஆரம்பிக்குமா. பிறப்பையும் இறப்பையும் மறுத்தெடுத்து மரணமற்ற வாழ்வை நோக்கி அவனுடைய நீண்ட பயணம் தொடங்கும்னு கோரக்கர் சொல்றாரு. வீடியோவை தொடர்வதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இப்படி யாரும் சொல்லாத சித்த ரகசியங்களையும் மர்மங்களையும் தேடி தேடி தொகுத்து உங்க பார்வைக்கு கொண்டு வர வைக்கிறதுக்கு பின்னாடி மிகப்பெரிய உழைப்பும் காலமும் அடங்கி இருக்கு. இந்த தருணத்துல நான் உங்ககிட்ட கேட்கறது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான். எங்க பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான பதிவுகளை நாங்க தொடர்ந்து கொண்டு வருவோம். அந்த ப்ராமிஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மீண்டும் கதையை தொடர்ந்தோம்னா, இவங்களோட பயணத்தின் ஒரு கட்டத்துல சில தவிர்க்க முடியாத காரணங்களால கோரக்கரும் மச்சமுனியும் பிரிய வேண்டி இருந்துச்சு. அந்த சமயத்துல மச்சமுனி மலையாள தேசத்தை நோக்கி பயணம் பண்றாரு. அந்த பயணத்தின் போது அந்த தேசத்தின் அரசனின் மகள் மச்சேந்திரநாதரை பார்த்து அவர் மேல ஆசை கொள்றாங்க. இந்த இடத்துல அனைத்தும் துறந்த சித்தர் மேல எப்படி ஒரு பெண்ணுக்கு ஆசை வரும்னு எல்லோருக்கும் கேள்வி எழும். சித்தர்களுடைய ஒளி பொருந்திய தேகமும் அவங்க கிட்ட இருக்கிற தேஜஸும் மாதரை ஈர்ப்பது சர்வ சாதாரணம். மச்சமுனியும் இளவரசியின் ஆசையை ஏத்துக்கிட்டு அவளை திருமணம் செஞ்சுக்கிறாரு. அதன் மூலமா இருவருக்கும் மீனநாதன் அப்படின்னு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அதன் பிறகு ஒரு நாள் மச்சமுனி தான் கிளம்ப போறதா அரசி கிட்ட வந்து சொல்றாரு. இல்லறம் போதும் துறவரத்துக்கே மீண்டும் போலான்னு அவர் ஆசைப்படுறாரு. ஆனா அரசியோ பாச பிணைப்பால அவரை கட்டி போடுறாங்க. அப்போ மச்சேந்திரநாதர் சொல்றாரு, எப்படியும் என்னை கூட்டிட்டு போக என்னுடைய சீடன் இங்க வருவான், அவனை உன்னால தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அரசு என்ன பண்றாங்க, நாட்டில் இருக்கிற எல்லா துறவியையும் கொல்ல சொல்றாங்க. அந்த தருணம் பார்த்து ஒரு மடத்துக்கு வந்து அங்கிருந்த ஒரு வயதானவர் கிட்ட அரண்மனைக்கு போகக்கூடிய வழியை கேட்கிறாரு கோரக்கர். அந்த வயதானவரோ, நீ துறவின்னு யார்கிட்டையும் சொல்லிக்காத, நாட்டில் இருக்கிற எல்லா துறவியையும் அரசி கொல்ல சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. பக்கத்துல இசை கச்சேரி செய்கிற ஒருத்தன் சோகமா உட்கார்ந்துருந்தான். அவன் கிட்ட போய், ஏன்பா இப்படி இருக்குன்னு கோரக்கர் கேட்க, என்னோட குழுவில் மத்தளம் வாசிக்கிறவன் எங்கேயோ போயிட்டான், அரண்மனைக்கு போய் இன்னைக்கு இசை கச்சேரி செஞ்சாகணும், எனக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்றான். உடனே கோரக்கர், எனக்கு ரொம்ப நல்லா மத்தளம் வாசிக்க தெரியும், என்ன அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போ, காசு எதுவும் வேணாம், எனக்கு அங்க வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த இசை கச்சேரி செய்யறவன் மகிழ்ச்சியோட கோரக்கரை கூட்டிக்கிட்டு அரண்மனைக்குள்ள போறான். கச்சேரி நடக்கும் சமயத்துல வாசிப்பின் மூலமாவே தான் யாருன்னு மச்சேந்திரநாதருக்கு கோரக்கர் குறிப்பு கொடுக்கிறாரு. இதை அறிந்த மச்சமுனி அரசி கிட்ட வந்து, நான் சொன்னேன்ல என் சீடன் என்னை தேடி வருவான்னு அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் இந்த முறையும் அரசி மச்சேந்திரநாதரை அனுப்பவே மறுக்கிறாங்க. அப்போ கோரக்கர் சொல்றாரு, நீங்க அவரை அனுப்ப வேணாம்,
என்ன மட்டும் இங்க தங்க அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கும் அரசி ஒத்துக்கிறாங்க. ஒரு முறை மச்சேந்திரநாதர் அவருடைய மகனான மீனநாதன் மலம் கடிந்து அப்படியே விளையாடிக்கிட்டு இருக்க மச்சமுனியோ கோரக்கரை அழைச்சு மீனநாதனை சுத்தம் செஞ்சுட்டு வரும்படி சொல்றாரு. உடனே மீனநாதனை தூக்கிட்டு போன கோரக்கர் அவன் காலை பிடிச்சி தலை கீழா சுத்தி சலவை கல்லுல ஓங்கி அடிக்க உடல் சிதறி மீனநாதன் ரத்தமும் சதையுமா விழுந்து கிடந்தான். விழுந்த துண்டுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வெயில்ல காய வச்சுட்டு கோரக்கர் வந்துடுறாரு. பையன் எங்கன்னு மச்சமுனி கேட்க, தோச்சு காய போட்டு வந்திருக்கேன்னு கோரக்கர் சொல்றாரு. என்னடா சொல்றேன்னு மச்சமுனி ஓடி போய் பார்க்க மீனநாதன் 108 துண்டுகளா தரையில கடந்தான். உடனே கோபம் கொண்ட மச்சேந்திரநாதர், நீ என்னுடைய சீடனே கிடையாது, என் மகனை இப்படி கொன்னுட்டியே, ஒழுங்கா என் மகனை திருப்பி கொடு, அப்படி இப்படின்னு கோரக்கரை திட்டுறாரு. உடனே கோரக்கர், எழுந்து வா மீனநாதா அப்படின்னு சொல்ல உடைந்த கூறுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து மீண்டும் மீனநாதன் எழுந்து வந்தான். இந்த காட்சியை பார்த்த மச்சேந்திரநாதருக்கு முதல் முறையா கோரக்கருக்கு அவர் உயிர் கொடுத்த காட்சி தான் ஞாபகம் வந்துச்சு. அடடா, நான் எவ்வளவு பெரிய சித்தர், என்னுடைய சக்தி என்ன, இப்படி குடும்ப வாழ்க்கையில சிக்கிக்கிட்டு எல்லாத்தையும் நான் மறந்து போயிட்டேனேன்னு உணர்ந்த மச்சமுனி அடுத்த கணமே அரண்மனை வாழ்க்கையை விட்டுட்டு கிளம்புறாரு. இப்படி உலக வாழ்க்கையில மச்சமுனி கொண்ட பற்றுதலை நீக்கி மீண்டும் சித்த வாழ்க்கைக்கு இழுத்து வர கோரக்கர் செய்த ஒரு சித்த விளையாட்டு தான் இந்த சம்பவம். சித்தர்கள் பெண்களை காம இச்சைக்காக பயன்படுத்தக்கூடாதுன்னு மிக தெளிவா இருந்தாங்க. ஆனா அதையும் தாண்டி ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் பெண்மை கிட்ட இருந்து அவங்களுக்கு தேவையா இருந்திருக்கலாம்னு நமக்கு தோணுது. கோரக்கர் எழுதிய சந்திர ரேகையில இந்த பாடலை கவனிங்க. கொள்ளுதற்காய் பெண்மாயை கற்பமாச்சு, குவலயத்தில் தூமையுண்டோர் நாதவானார், தள்ளாமல் மும்மூர்த்தி பெண்ணையேந்தி தந்திரமாய் மாதர் மாத குருதியுண்டு, வில்லாது மறைத்ததிலே பேதங்காட்டி வேதாந்த சித்தாந்த சமரசங்கள் உள்ளுணர்ந்து பார்ப்பதற்காய் உகாரஞ்சத்தி ஓதறிய அகாரமது சிவமதாச்சே. பாரறிய 14 பேர் சித்தரெல்லாம் பக்குவமாய் மாதர் 10 மாத கெற்பம், சீரறிய மதனையது குடத்து நீரை சிதறாமல் எடுத்து ஊசி முனையின் சொட்டாய், கூரறிய உண்டு பத்தியமே காத்து குணம் பிரிய மாதர் மாதாந்தம் விட்டார், பேரறிய அம்பும் நம் பெருமயோகம் பேணிவர காய கற்பம் நிலைத்து போமே. காய கற்பம்னு ஒரு விஷயம் இருக்கு. இது 1000 வருடங்கள் வாழ சித்தர்களுக்கு உதவி செய்யும். இந்த பாடல்ல முதல் வரி கொள்ளுதற்காய் பெண்மாயை கற்பமாச்சு. இந்த இடத்துல பெண்மாயை அப்படிங்கிறதுக்கு மறைப்பொருள் என்னன்னு தெரியல. ஆனா அந்த பெண்மாயை கொண்டு ஒரு காய கற்பத்தை உருவாக்குனாங்கன்னு நாம பொருள் கொள்ளலாம். அப்படியே 2ஆம் வரி 3ஆம் வரி மும்மூர்த்திகள் என்ன பண்ணாங்களாம், தந்திரமாய் மாதர் மாத குருதி உண்டு. மாதருடைய குருதியை எப்படி உண்ண முடியும்? இங்கேயும் இதனுடைய மறைப்பொருள் தெரியல. அப்படியே இதெல்லாம் கடந்து வந்தோம்னா இந்த வரியில 14 சித்தர்கள் எல்லோரும் பக்குவமாய் மாதர் 10 மாத கர்ப்பத்தை கொண்டு மதனையது குடத்து நீரை ஊசி முனையின் சொட்டாக எடுத்து அதை பத்தியம் போல காத்து உண்டு 1000 ஆண்டு காலம் வாழக்கூடிய காய கற்பத்தை உருவாக்குனாங்கன்னு இதோடைய பொருள் வருது. இந்த மொத்த வரிகளையும் பார்க்கும்போது பெண்ணின் கர்ப்பத்திலிருந்து பெண்ணின் குருதியிலிருந்து ஏதோ ஒரு விஷயத்த இவங்க எடுத்திருக்காங்கன்னு தான் என்னுடைய சிற்றறிவு ஒரு அனுமானத்துக்கு வருது. சம்திங் ஏதோ ஒரு விஷயத்த ஃபீமேல் கிட்ட இருந்து இவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. இது எப்படி சாத்தியமாகும்னு ஒரு கற்பனை வரையறைய கூட நம்மளால உருவாக்க முடியல. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த பாடல் வரிகளுடைய உண்மையான அர்த்தம் என்னவா இருக்க முடியும்? ஏதாச்சும் ஐடியா சிக்குச்சுன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னுடைய அனுமானம் தப்பா இருந்தா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லா கமெண்ட்டையும் நான் பார்ப்பேன், படிப்பேன். இந்த அரசி என்ன பண்றாங்க, கடைசியா ஒரு திட்டமிட்டு கணவனுக்கு பிரியா விடை கொடுக்கும் போது ஒரு பெரிய தங்க கட்டிய மச்சமுனி கிட்ட கோரக்கருக்கு தெரியாம கொடுத்து விடுறாங்க. இந்த தங்கத்தின் மேல் பற்று இருந்துச்சுன்னா முழுமையான சித்தரா மச்சேந்திரநாதரால இருக்க முடியாது, மீண்டும் தாங்கிட்ட தான் வரணும்னு அரசியுடைய எண்ணம். போற வழியெல்லாம் மச்சமுனி கோரக்கர் கிட்ட, இங்க எதுவும் திருடங்க இல்லையே, நாம பாதுகாப்பா தானே இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே போறாரு. என்ன சரியில்லையே அப்படின்னு கோரக்கர் நினைக்கிறாரு.
சிறிது நேரம் கழிச்சு ஒரு இடத்துல இளைப்பாறும் போது கோரக்கர் மச்சேந்திரநாதருடைய உடைமைகளை அவிழ்த்து பார்க்க உள்ள ஒரு பெரிய தங்க கட்டி இருந்துச்சு. உடனே அந்த தங்க கட்டியை எடுத்து அது மேல ஒரு குளிகையை தூக்கி போட அடுத்த கணம் அது சாம்பலா போகுது. தூங்கிக்கிட்டு இருந்த மச்சமுனி விழிச்சு பார்க்க அவருக்கு மேலும் மேலும் கோபம் உண்டாச்சு. நீ எல்லாம் ஒரு சீடனா? என்னுடைய தங்கத்தை இப்படி சாம்பலாக்கிட்டியே, நீ நல்லா இருப்பியா? அப்படி இப்படின்னு கடும் சொற்களால நிந்திக்கிறாரு. மறுகணம் பக்கத்துல இருந்த மலை உச்சிக்கு போன கோரக்கர் மலையோட உச்சியிலிருந்து சிறுநீர் கழிக்க மொத்த மலையும் தங்கமா மின்ன ஆரம்பிக்குது. இந்த தருணத்துல தான் உண்மையிலேயே மச்சமுனி மீண்டும் முழு சித்தரா உருவெடுக்கிறார். தன் ஆசைகள் அனைத்தையும் துறந்துட்டு தவோ வலிமைய மீண்டும் அடைய கோரக்கரை ஆசீர்வதிச்சுட்டு அடுத்த கணம் ஆழ்ந்த தியானத்துக்குள்ள இறங்குறாரு. இதன் பிறகு குருவை விட்டுட்டு கைலாயத்துக்கு வராரு கோரக்கர். அங்க அல்லமாதேவர் எனும் வேறொரு சித்தரை அவர் சந்திக்க நேர்ந்தது. அந்த தருணத்துல இந்த 2 சித்தர்களுக்கும் தர்க்கவாதம் ஏற்படுது. கோரக்கர் சொல்றாரு, என் குருவின் ஆசையால காய கற்பத்தை தின்னு என் உடலை வஜ்ர தேகமா மாத்தி இருக்கேன், என்னுடைய உடலுக்கு அழிவே கிடையாதுன்னு சொல்றாரு. அல்லமாதேவரோ இந்த கூற்றை ஒத்துக்கவே இல்லை. உடனே கோரக்கர் இந்திரனுடைய வஜ்ராயுதத்தை வரவழைச்சு அதை கொண்டு தன் தேகத்தை தாக்குமாறு அல்லமாதேவரை கேட்கிறாரு. அல்லமாதேவரும் ஓங்கி ஒரு அடி அடிக்க வஜ்ராயுதம் ஏதோ பாறையில பட்ட மாதிரி நங்குன்னு ஒளியோட தூரமா போய் விழுந்துச்சு. மறுகணம் அல்லமாதேவர் என்ன பண்றாரு, அதே வஜ்ராயுதம் கொண்டு தன்னை தாக்குமாறு சொல்றாரு. கோரக்கரும் அப்படியே செய்ய வஜ்ராயுதம் ஏதோ காத்துக்குள்ள நுழைஞ்சு வெளியே வர்ற மாதிரி அல்லமாதேவருடைய உடல்ல புகுந்து வெளியே வந்துச்சு. அப்போ அல்லமாதேவர் சொல்றாரு, நீ இந்த உடலை அழியாத தேகமா மாத்தல, அது அழியும் காலத்தை நீடிச்சு வச்சிருக்க, அவ்வளவுதான். அழியும் உடலையும் தாண்டி ஆன்ம முன்னேற்றம் தான் சித்த நிலையோட உச்சம். அந்த சிவத்தை நோக்கி உன் பயணத்தை தொடங்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லமாதேவர் போயிடுறாரு. இதுக்கப்புறம் தான் கோரக்கர் மெய்ஞானத்துடைய உண்மை நிலையை புரிஞ்சுக்கிறாரு. அப்படி உண்மையான ஆன்ம ஞானத்தை அடையும் போது இந்த அறிகுறிகள் எல்லாம் தெரியும்னு தன்னுடைய இந்த பாடல்ல விவரிக்கிறாரு கோரக்கர். ஆச்சென்ற அனல் தாவும் மடிமேலாக அறிவு கொண்டு உன்மனத்தால் உன்னால் உன்னை பாச்சலர கணமதுரம் இறக்கியுண்ணு பருந்தொண்டை ருசி காணும் கணமாகத்தான் கூச்சமின்றி தொண்டை தனில் இனிப்பு உண்டானால் குறையாது வயது மிக வளர்ந்து ஓங்கும் பேச்சில்லை மனமதுவும் பிறண்டிடாது பெண் மாயை கொட்டமெல்லாம் அடங்கிப்போமே. இதோட அர்த்தம் என்னன்னா, உலகமே தலைகீழா போனாலும் கடும் தியானம் செய்யறவங்களுக்கு குண்டலினி எழுந்து உச்சியை தொடும்போது உடலெங்கும் அனலாய் பொங்குமாம். அதை அறிவு கொண்டு உற்று நோக்கும் போது தொண்டை குழியில ஒரு புது ருசி உண்டாகுமா. நல்லா கவனிச்சா நாவில் தொடங்கி தொண்டை வரை இனிப்பாக இனிக்குமா. இந்த அறிகுறிகள் எல்லாம் தென்படும் போது வயது குறைந்து மனம் ஒருநிலைப்பட்டு பெண்மாயை எல்லாம் அடங்கி போகும்னு விவரிக்கிறாரு கோரக்கர். மேலும் கதையை தொடர்ந்தோம்னா ஒரு கட்டத்துல பிரம்மமுனியும் கோரக்கரும் நெருங்கிய நண்பர்களாகிறாங்க. தேவர்கள் செய்யக்கூடிய 5 தொழில்களையும் தன்னிச்சையா செய்யக்கூடிய ஆற்றலை பெறுவதற்காக கோரக்கரும் பிரம்மமுனியும் சேர்ந்து ஒரு பெரும் தவம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து 5 தொழில்களை செய்தா நம்ம வேலை என்ன ஆகுறதுன்னு பயந்த தேவர்கள் 2 அழகான அப்சரஸ் அனுப்பி இவங்க தவத்தை கலைச்சு விட்டுடுறாங்க. கோபம் கொண்டு எழுந்த சித்தர்கள் அந்த பெண்களுக்கு கடும் சாபம் கொடுக்கறாங்க. அந்த சாபத்தால 2 பெண்களும் சபிக்கப்பட்ட செடிகளா மாறி போறாங்க. இதை தொடர்ந்து கோரக்கர் உலக மக்களை பார்க்க விருப்பமில்லாம சமாதி நிலைய அடைகிறாரு. அந்த தருணம் பார்த்து அங்க வந்த போகர் கோரக்கரை சமாதி நிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து சித்து விளையாட கூட்டிட்டு போறாரு. நவபாஷானம் 9 விஷங்களாலான மூலிகை கட்டு. இது செய்யக்கூடிய ரகசியம் போகருக்கு மட்டுமே தெரியும். அதன்படிதான் பழனி ஆண்டவர் சிலைய நவபாஷானத்துல போகர் உருவாக்கி வச்சாரு. இந்த நவபாஷான சிலைய அபிஷேகம் செய்த நீரை குடிச்சா எப்பேற்பட்ட தீராத நோயும் தீரும் என்பது சித்தர் வாக்கு. இன்னைக்கு தேதிக்கு இந்த நவபாஷான சிலை பழனி கோவில்ல இருக்காங்கிறதே மிக பெரிய மர்மம் தான். கிடைச்ச தகவல்கள் படி அந்த சிலை எப்போதோ சிதைக்கப்பட்டு அந்த சிலையே அங்கிருந்து மாற்றப்பட்டு இருக்குன்னு சொல்றாங்க. மீண்டும் அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்க நம்ம கிட்ட எங்கேயுமே குறிப்புகள் இல்லை.
அப்படின்னு எல்லோரும் நினைக்கும் போதுதான் போகருடைய உற்ற நண்பராக இருந்த கோரக்கர் இந்த சிலை செய்யும் அந்த நவபாஷான கட்டு செய்யும் ரகசியத்தை தன்னுடைய நமநாச திறவுகோல் நூல்ல குறிப்பிட்டிருக்காரு. இந்த பாடலை பாருங்க. பல நோய்கட்கீந்திடவே இச்சாபத்தியம் பாங்கமாய் காத்திடவும் வேண்டும் வேண்டும் நலமுறவே நலுவுவேன் நவபாஷானத்தை அப்படின்னு தொடங்குற இந்த பாடல் 48 அடிகளுக்கு நீண்டு முடியுது. இந்த மொத்த பாடல்லையும் உப்பு சுவையையும் புளிப்பு சுவையையும் கொண்ட வெவ்வேறு பொருட்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வராரு கோரக்கர். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் உண்மை பொருளறிஞ்சு அதையெல்லாம் சேர்த்து சில ரசவாத முறைகளை செய்யும் போது இந்த நவபாஷான கட்டை உருவாக்கலான்னு கோரக்கர் சொல்லி இருக்காரு. ஆனா புரியாத விஷயம் என்னன்னா, பாஷானம் அப்படின்னா விஷம், இதுல நவ அப்படிங்கிறது 9 விஷத்தை குறிக்குது. ஆனா இந்த பாடல்ல கோரக்கர் சொல்ற பொருட்கள் 9ஐயும் தாண்டி எக்கச்சக்கமா போய்கிட்டே இருக்கு. இதோடைய மறைப்பொருள் என்னங்கிறது தான் நமக்கு தெளிவா புலப்படல. இதுல இருக்கிற வழிமுறைகளை நாம டீகோட் பண்ணோம்னா, மேபி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி போகர் உருவாக்கி வச்ச நவபாஷானத்தை மீண்டும் உருவாக்கும் பெரும் ரகசியத்தை கோரக்கர் விட்டுட்டு போயிருக்காருன்னு நாம உறுதியா சொல்லலாம். இதன் பிறகுதான் கோரக்கர் தான் கத்துக்கிட்ட அனைத்து விஷயங்களையும் நூல்களில் எழுதி அதை எல்லோரும் படித்து பயன்பெறுமாறு 7 வெவ்வேறு தொகுப்பா கொடுக்கிறாரு. அவர் எழுதிய நூல்களில் இருந்த தகவல்களை தொகுத்து தான் அவருடைய கதையையும் அவர் விட்டுட்டு போன சில அசாத்தியமான பாடல்களையும் இன்னைக்கு நான் உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வந்திருக்கேன். இதே மாதிரி பல சித்தர்களுடைய அபாரமான கதைகளை அடுத்தடுத்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி. இதுபோல் பார்ப்பதற்கு மர்மங்கள் பலாயிரம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகம் தரும். தாமதம் வேண்டாம், இப்போதே இணைந்திடுங்கள் தமிழ் ஃபேக்டரியுடன். விரைவில் சந்திக்கிறேன்.